ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா பைத்தான் லேம்டாலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ லேம்டா வந்து என்னன்னா ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து என்னன்னா நம்ம லேம்டான்னு கீவேர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, இது வந்து W3 ஸ்கூல்ல தான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து W3 ஸ்கூல்ல தான் பார்த்தேன். ஓகே, ஸோ வந்து என்னன்னா முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ரிட்டன் எழுதிருக்கோம். இங்கே தான் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் லேம்டா வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்து ஏ தான் வந்து ஆர்குமெண்ட். ஓகேவா? ஆர்குமெண்ட் இது நம்ம எக்ஸ்பிரஷன், என்ன எக்ஸ்பிரஷன், மேத் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ என்ன எக்ஸ்பிரஷன்னா ஏ மல்டிப்ளைஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து கால் பண்றது இந்த டூ பாஸ் பண்றோமா, இந்த டூ வந்து ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னுக்கு பாஸ் ஆகிற வேல்யூ. பட் ஏக்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணல. அப்போ வந்து இந்த வேரியபிள் மை டபுளர்ல வந்து மை ஃபங்க்ஷன் டூ போட்டா இது வந்து என்ன பண்ணிருக்கணும், அந்த லேம்டா இந்த இதை வந்து இந்த மை டபுளர்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கணும். அப்புறமேட்டு மை டபுளர்ல வந்து நம்ம அந்த இதை வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஏ வேல்யூவா செட் ஆயிடும். ஓகே, இதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனே எழுதலாம் நம்ம ஈஸியா. டெஃப் மை ஃபங்க்ஷன் ஏன்னு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புறோம், ரிட்டர்ன் வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணு, அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு தான் அனுப்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ வந்து ஈஸியா ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து இதுக்கும் இப்போ என்ன டிஃபரன்ஸ், இதுல வந்து எக்ஸ்ட்ராவா இதுல பார்க்கும்போது இதுல எக்ஸ்ட்ராவா லைன் கோட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்ப என்னடா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணவாசி சாட்ஜிபிட்ட போய் கேட்டேன். சார் எதுக்கு சார் நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, அதுக்கு வந்து சாட்ஜிபிடி சொல்லிச்சு, இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நீங்க ரிட்டர்ன் மல்டிப்ளை பண்றோம், இங்க வந்து மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ லேம்டா வந்து எப்படி ஒர்க் ஆகணும், ஒரு அனானிமஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நீங்க வந்து மல்டிபிள் தான் இங்க நடக்குது, நீங்க வந்து டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு அது சொல்லுது. அது திருப்பி எனக்கு புரியல, யாராவது புரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வந்து என்னன்னா சேம் அதே ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க வந்து அதான் சொல்லியிருப்பாங்க, வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கு. அதாவது லேம்டாவை இந்த மை டபுளருக்கு அசைன் பண்ணியிருக்கோம், திருப்பி மை டபுளர்ல இருந்து வேல்யூ அனுப்புறோம், அதுதான் வந்து நம்ம ஆர்குமெண்டா போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன டிஃபரன்ஸ் சொல்லுதுன்னா, டெஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் இருக்கும், இது நேம் இருக்காது, அனானிமஸ். அது பார்த்தாலே தெரியுது இதுல என்ன அனானிமஸ் தெரியல எனக்கு. மேபி பெரிய ப்ரோக்ராம்ஸா போகும்போது வேணா டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. நான் can have multiple statements. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கலாம், பட் இதில் இருக்க முடியாது. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள பிரித்து நிறையா நீங்கள் எழுதலாம். ஓகேவா? பட் லேம்டா வந்து ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுக்கணுன்றாச்சு, ரொம்ப அதை கொடுக்குறது, அதனால அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, குட் ஃபார் ரீயூசபிள் லாஜிக். எஸ், பட் லேம்டா வந்து முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தான் எழுதிருக்கீங்க இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனை தான் மல்டிப்ளைஸ் கால் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன் மல்டிப்ளைஸ் கால் பண்ண முடியாது. அதாவது அதுக்குள்ளேயே இது இருக்கு, அதுக்குள்ளேயே இது இருக்குங்கல்ல. நீங்க ஒன் வாட்டி இது எழுதிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். நீங்க அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். திருப்பி வந்து அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்க திருப்பி கால் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஒருவேளை அதனால அனானிமஸ் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க தெரியல. நான் இது என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு அடுத்து போக தெரியும். ஓகேவா? குட் ஃபார் குயிக் ஒன் லைனர். இது வந்து ஓகே, வேகமா கோடிங் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து கேன் பி ரிட்டர்ன்ட் ஆர் பாஸ்ட் அரவுண்ட் ஈஸிலி. ரெண்டுமே வந்து ஈஸியாக பாஸ் ஆக முடியும், பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது சாட்ஜிபிடி கொடுத்துருக்கு. ஓகேவா? ரியல் வேர்ல்ட் கேசஸ் வச்சு கொடுத்துருக்கு. இது வந்து ஷார்ட்டிங் வித் லேம்டா. ஓகேவா? இப்போ வந்து இங்கே ஷார்ட்டிங் லிஸ்ட் இருக்கு. இப்போ வந்து இந்த ஷார்ட்டிங் லிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா நம்ம வந்து ஒரு 4 to ஒரு 4 லைன் எழுதணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த லேம்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த லேம்டா உங்களால் திருப்பி கால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், என்ன பண்ணிக்கோங்க, ஷார்ட்டட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஷார்ட்டட் இது யூஸ் பண்ணி, ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? கூப்பிட்டுட்டு அடுத்தது கீயா, ஓகே, கீ வேல்யூ வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? எப்படி எடுக்க போகிறோம்னா இந்த கீழே நம்ம எக்ஸ்பிரஷன் செக் பண்ணுறோம். எப்படின்னா லாம்டா ஆர்குமெண்ட் வந்து எஸ். ஸோ வந்து வேல்யூ வந்து 1. ஸோ 1ல ஸ்டார்ட் ஆக போகுது, ரிவர்ஸ் 2. ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்டார்ட் அவுட் பண்ணுச்சுன்னா பெருசுலேருந்து, ஓகே, ரிவர்ஸ். ஸோ பெருசுலேருந்து சின்னதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஃபால்ஸ்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எம்எல்ல வந்து ஆமாம், நான் வந்து நிறையா ஏஎம்எல் கோர்ஸில் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் ரேம்டா யூஸ் பண்ணேன். அதனால தான் நான் பண்ணிட்டு க்யூரியஸாக போயிட்டு என்னடா ரேம்டா அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா அவுட்புட் இருக்கு. இப்போ நம்ம வந்து மேப் பண்ண போறோம்.
ஸோ மேப் பண்ண போறப்ப மேப் லாம்டா அடுத்து வந்து மேப் பண்ணல சாரி நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னா if you want to scale each output by 100 எல்லா அவுட்புட்டையும் 100ஆல வந்து நம்ம வந்து ஸ்கேல் அதாவது மல்டிப்ளைஸ் பண்ணிருக்கோம் அதாவது இருக்கிறதோட 100 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிருக்கோம் அப்படின்றது போட்டுட்டு அந்த அவுட்புட் வந்து வாங்கிக்கிறோம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நீங்க வந்து கோடிங் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து திடீர்னு அந்த அவுட்புட் வேல்யூ வந்து 10 டைம்ஸ் இதுல இருக்க சொன்னாங்க சரி சொன்னான்னு சொல்லிட்டு பாருங்க ஓகே 10 டைம்ஸ் எக்ஸ் பண்ணணும்னா நீங்க ஈஸியா வந்து நீங்க வந்து இந்த ஒரு லைன் கோட் எழுதிட்டு போயிடலாம் இதுக்கு பதிலாக நீங்க திருப்பி தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்றோம் அந்த வேலை இல்லாம ஒரு லைன்லயே அதாவது அந்த வேலை அந்த இந்த இடத்துல அந்த பாட்டுல ஏஎம்எல் நம்ம டைப் பண்ணும்போது செல் பை செல்லா தானே பிரிச்சு வச்சிருப்போம் அப்ப செல் பை செல்லா பிரிச்சிருக்கப்ப அந்த ஒரு செல்லே வேலையை முடிச்சிடலாம் நீங்க போய் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி அது திருப்பி வந்து இன்னொரு செல்ல கால் பண்ணி தேவைப்படுற மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கலாம் இது எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்றப்ப நம்ம இந்த லாம்டா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் காலிங் இல்லை பட் எனக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபங்க்ஷனா வேணும் அப்படின்றப்ப இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம் வாவ் எஸ் அண்ட் இங்க வந்து நம்ம நேம் யூஸ் பண்ணல இப்போ புரியுது ஏன் அவங்க நம்ம நேம் கிடையாது லைக் இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் மை ஃபங்க்ஷன் ஒரு நேம் வச்சிருந்தோமா அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன் எனக்கு வேலை நடந்துருச்சு ஆனா இந்த இடத்துல நான் லாம்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் ஓகே ஒரு அனானிமஸ் ஒரு ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் செயல்படுது லாம்டாவும் ஸோ ரெண்டுமே வேற ஒரு தான் பார்க்குது ஆனா இங்க வந்து நான் நேம் டிஃபைன் பண்ணல இந்த லாம்டாக்கு எந்த நேமே கொடுக்கல அப்போ வந்து நான் திருப்பி நான் கால் பண்ணுவேன் ஓஹோ இப்பதான் புரியுது ஓகே அடுத்து வந்து டேட்டா ப்ராசஸிங் காமன் ஏஎம்எல் ஓகேவா அதே மாதிரி ஸ்கேல் பண்றதுக்கு இருக்கு பார்த்து கொளுத்தி பண்றேன் அடுத்த example 3 using lambda in machine learning conceptually let's say you have a data set and you want to label anything above 0.5 as positive as below negative data equal to 0.2 0.7 இருக்குது மேப் பண்றோம் வழக்கம் போல மேப் பண்றோம் மேப் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பைத்தன்ல இருக்கிறது கவலைப்படாது ஓகேவா அடுத்து லாம்டா கால் பண்றோம் x positive if x வந்து பாசிட்டிவ் இஃப் x வந்து greater than 0.5 இருந்துச்சுன்னா else நெகட்டிவ் டேட்டா ஆனா கொஞ்சம் என்ன தெரியுமா நம்ம பைத்தான் வந்து எல்லாரும் யூஸ் பண்றோம் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருந்து அது வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் இங்கிலீஷ் சிம்பிள் இங்கிலீஷா இருக்கட்டும் பாசிட்டிவ் இஃப் எக்ஸ் வந்து இப்படிதான் நம்ம இங்கிலீஷ் பேச சொல்லுவோம் ஓகேவா எழுதும் போது எழுத சொல்லுவோம் ஆனா நம்ம ரியாக்ட்ல எழுதும் போது இப்ப எழுதிட்டு இவ்வாய்வா இருந்தால் அப்புறமேட்டு எழுதுவோமா எனக்கு அப்படி பார்த்துட்டு பாசிட்டிவ் எக்ஸ் பக்கத்துல எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு என்ன சொல்ல புரியாது எனக்கு தெரியும் வளரிட்டு இருக்கேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு போயிருக்கனால ஸோ இப்போ வந்து நான் ஒரு அறிவாளியாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து ChatGPT கேட்டிருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு அந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா use filter and the lambda function to create a new list called even number that contains only the even numbers from the list the print the result ஸோ இப்போ நீங்க நினைப்பீங்க நான் போய் அப்படியே பார்த்து சரசரன்னு போட இருப்பேன் அப்படிலாம் முடியாது நம்மளோட 10th 11th 12th புக்ல எப்படி வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துட்டு எக்ஸசைஸ் போடும்போது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு போடுவோமோ அதே வேலை தான் பார்த்துக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட கொஸ்டின் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்க போறேன் ஸோ இதை வந்து நான் ஸ்பிட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை ஸ்பிட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி ஃபைல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஓகே பண்ணுவோமா கொஸ்டின் வந்து நம்பர்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கு அப்புறம் அந்த நம்பர்ஸ் தான் இருக்கும் numbers okay numbers equal to அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவாங்க அப்பப்போ அப்படித்தான் ரொம்ப அறிவாளியா மாறிடும் ஓகே நம்பர்ஸ் இங்கே வந்துருச்சு நீயே ஆன்சர் கொடுக்காத நானே பண்ணுவேன் நான் வந்து கோப்பையில் எக்ஸ்டென்ஷன் போட்டுச்சுக்கேன் அதனால அதுவே எனக்கு அதுவே எனக்கு டென்ஷன் போய் கட் பண்ணணும் ஆனால் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுவும் எனக்கு இல்லாம வாழ்க்கை ஓட்ட முடியாது ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா 9 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போயிட்டு use filter and a lambda function to create a new list எத்தனை தடவை கிளிக் பண்ணி கேட்கலாம் அப்படிதான் முடிச்சுட்டு ஓகே நம்ம வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு போட்டு
லிஸ்ட் பண்ண போறோம். அந்த லிஸ்ட்ல இருந்து இதுவே எழுது, எனக்கு டென்ஷன் ஆகுது. பரவாயில்ல, எழுதிட்டு போட்டோம். அதுவும் பாவம் தான். லாம்டா ஓகேவா? இப்போ எக்ஸ் இங்க வந்து இந்த எக்ஸ் வந்து நம்ம ஆர்குமெண்டா அதே மாதிரி எக்ஸ் போட்டுப்போம். போட்டுட்டு இப்ப நமக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் என்றால் பாசிட்டிவ் நெகட்டிவ் செட் பண்ண சொல்ல நம்மள. அவன் கேட்டிருக்கிறது லாம்டா ஃபங்க்ஷன் டு கிரியேட் நியூ லிஸ்ட். நமக்கு வந்து அடுத்த லிஸ்ட் தான் வேணும். ஸோ அதனால நம்ம நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனே கொடுத்துட்டான், அதனாலதான் மண்டையில இப்போ உதிக்குது. இல்லை நானும் இதே மாதிரி தான் பண்ணி இஃப் இல்லைன்னா எல்ஸ் ஓல்டு போட்டு ஆடு ஈவன் கொண்டு வரலான்னு பார்த்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இல்லைங்க அப்படி கேட்டதுதான் என் மூளை வேலை பார்த்தேன். ஸோ எக்ஸ் மாடல் 0 0 ஈக்குவல் டு 0 அந்த நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு போட்டுட்டு இப்போ போயிட்டு பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, அதாவது இந்த கோபைலட்லாம் இருக்கு, இதை வச்சு நம்ம கோடிங் பண்ணலாம் நீங்க நினைச்சலாம். அது வந்து இதெல்லாம் கொடுக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பக் வந்துச்சு, அந்த பக் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPT வந்து உங்க லிமிட் முடிஞ்சு போச்சு, இந்த கூகுள்ல தேடி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாவது பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம அந்த டீபக்கே பண்ண முடியும். அதனால என்ன இருந்தாலும் கோடிங்கோட கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தெரிஞ்சுக்கணும், மறந்துடும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? Hey, bro, it's not working, bro. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதே இது திருப்பி சொன்னேன்னா இதுக்குதான் நம்ம ஏன் நம்பக்கூடாது. அதை குடுத்துச்சு, நான் அப்படியே போட்டேன், தப்பாயிடுச்சு. ஓ ஷிட், இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்ல கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ லூசி சமீரா. இதுக்குதான் பேசிக் தெரியணும். ஓகே, ஈவன் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு, தெரியுதா? நான் பெரிய இவரு டிரான்ஸ்பரண்ட்ல பிஎஸ் படிச்சிருக்கேன். இதை நான் அதிகமாக்கிறேன். அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஆக்கிட்டேன். தெரியுது, நம்புறேன். அவ்வளவுதான் மக்கள், இன்னைக்கு நான் லாம்டா ஃபங்க்ஷன் பார்த்தேன். நாளைக்கு நான் மறந்துடுவேன். நீங்களும் பார்த்துட்டு மறந்துடாதீங்க.